ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியா இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க. இன்னைக்கு டே விலாக் தான் பார்க்க போறோம். இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில 7:14 இல்ல 7:12 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் ஹஸ்பண்டோட மொபைல செக் பண்ணும்போது பார்த்தேன். நான் பேக் சைடு கேமரால உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ டைம் என்னன்னு. இன்னைக்கு காலையில இன்ட்ரோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே பாருங்க, ஃபுல் பிரைட்னஸ்லயே இவ்ளோ இருட்டா இருக்கு. இந்த சைடுலாம் உங்களுக்கு இருட்டா தெரியும், இங்க மட்டும். இப்போ நான் வெளியே தான் நின்னுட்டு இருக்கேன் பாருங்க. இங்க நல்லா மழை பெய்யும். நேத்துமே ஒரு நாள் ஃபுல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது. கரண்ட் இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கிற மாதிரி நேத்தும் நான் அப்லோட் பண்ணிருப்பேன். என்னால கரண்ட் இல்லாம தான் அப்லோட் பண்ண முடியல. சரி வாங்க, இன்னைக்கு டே ஃபுல்லா இங்க கிளைமேட் எப்படி இருக்கு, என்ன ரீசன்னால என்னால வீடியோ போட முடியலங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். டைம் இப்போ 7:16 ஆகுது. சூரியன் வரல, மழை பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் சாப்பாடு தான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இன்னும் குழம்பு எதுவும் செய்யல. நேற்று வீடியோ போடலீங்களா? இன்னைக்கு இன்ட்ரோ ஷூட் பண்ணும்போது நிறைய பிளேஸ் உங்ககிட்ட காமிக்கணும்னு ஆசையா இருந்தது. மழை நின்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன். காலையில எப்படி மழை பெய்யுதுன்னு பாருங்க. இங்க இப்படிதான் மழை பெய்யும். இன்னொன்னு உள்ள பாருங்களேன், கரண்ட் இல்லை. நேற்று நைட்ல இருந்து கரண்ட் இல்லை பாருங்க. இப்படிதான் கரண்ட் வராது. இதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கோ இல்ல 12 மணிக்கோ நல்ல வெயில் வந்தது அப்படின்னா கரண்ட் வரும், இல்லாட்டி கரண்ட் வராது. பாருங்க, இங்க வெளியே தாவாரத்துலயுமே நல்ல இருட்டா தான் இருக்கும். டைம் 7:16. சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஏதோ இந்த மாதிரி மழை பெய்யும் போது இவ்வளோ வெளிச்சமாவது இருக்கு. இன்னும் ரொம்ப அதிகமா மழை பெய்யும் போது சுத்தமா வெளிச்சமே இருக்காது, அப்படியே இருட்டிருவானோ அந்த மாதிரி இருக்குங்க இங்க கிளைமேட். சரி வாங்க, இன்னைக்கு நான் என்ன குழம்பு செய்யறேன்னு பார்க்கலாம். இப்போ நான் கடைக்கு போகணும், அதனால வெளியே வந்திருக்கேன். 2 நாள் ஆச்சு. ஞாயிற்றுக்கிழமை மேரேஜுக்கு நான் போகலை. என்னோட ஹஸ்பண்டு, அதுக்கப்புறம் அம்மா, தேஜு எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. நேற்று என்னோட ஹஸ்பண்டும் தேஜு வந்துட்டாங்க, அம்மா இன்னும் வரல. அதனால மார்க்கெட் யாரும் போகலைங்களா. வீட்டில் உருளைக்கிழங்கே இல்லை. உருளைக்கிழங்கு இல்லாமல் இங்கே குழம்பே செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அப்புறம் வெங்காயம் வீட்டில் இல்லை. தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு கடைக்கு போகிறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, வெங்காயம், உப்பு, அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இப்போ தாங்க வெயிலே வருது. மழையும் தூரிட்டு இருக்கு, வெயிலும் அடிக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க இந்த இடம். மலை தூறலோட அந்த வெயில் பார்க்கும்போது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு சுடு சாப்பாடுலாம் செய்ய மாட்டேன், சுடு கஞ்சி தான் செய்யணும். சாப்பாடு ரெடியான உடனே எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணியை மாடுக்கு கூட கழனி தண்ணி வைப்போம்ல, அதில் ஊற்றிட்டு வெறும் சாப்பாடு இருக்கும்போது பச்சை தண்ணியை ஊற்றி வச்சுருவோம். அப்படி தான் இங்கே சுடு கஞ்சி செய்வோம். இதுக்கப்புறம் தான் செய்வேன். மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ மழை இல்லை, இதுக்கு முன்னாடி மழை பெய்யும் போது தான் ப்ரஷ் பண்ணாங்க. அதனால ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சான். கால் கழுவிட்டு இருக்காங்க. ஓஹ் ஓஹ் பாருங்க எவ்வளோ க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. சூரியன் இப்போதான் வந்திருக்கு, மழை நின்றுருச்சு, மறுபடியும் மழை வரல. சோப்பு போட்டு கழுவுறியாமா தேஜு? சீக்கிரம் வா, पीटा आनी तो जल्दी आ। दुई दे। இந்த மாதிரி மழை பெய்யும் போது வெயில் வந்தது அப்படின்னா நம்பவே கூடாது. 2 நாள் ஆச்சுங்க, ட்ரெஸ்ஸு காயவே இல்லை. வீட்டுக்குள்ளேயும் கரண்ட் இல்லாமல் ஃபேனும் ஆன் பண்ணலிங்களா. ஈரமான துணியெல்லாம் எங்கே காய வச்சுருக்கேன்னு முதல்ல பாருங்கள். மழை பெஞ்சதுன்னா ஈரமான துணியை காய வைக்கிறது எனக்கு இந்த இடம் தான். பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் சரி. நம்ம மேடம் தான் விளையாண்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஈரமாக இருக்குது, அதையும் காய வைக்கணும். என்னோட சாரி வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிற இடம் வேணும்ல, அதனால் இந்த மாதிரி கதவில் போட்டுப்பேன். வீட்டுக்குள்ள அந்த லாஸ்ட்ல கொடி கட்டியிருக்கோம், அங்கேயுமே ஈரமான துணி தான் காய வச்சிருக்கேன். இடம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி கதவுல, அப்புறம் அந்த சைடு வீட்டுக்குள்ள இருக்க கதவுல எல்லாம் காய போடுவேன். ஓகே, இன்ட்ரோ ஷூட் பண்ணும்போது நான் உங்களுக்கு கொஞ்சம் இடம் எல்லாம் காமிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லை, வாங்க பாருங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நாங்கள் சொல்லியிருப்போம், இங்கே விறகு இல்லாமல் மரம் ஒன்று இடிஞ்சு விழுந்தது, நாங்கள் காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். அதையெல்லாம் மிஷினை வச்சு அறுப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லிட்டு அறுத்துட்டு வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தாச்சு. இது இல்லாமல் வேர் பகுதி மட்டும் இருக்குது, அதை அறுக்க முடியல. அதை வந்து நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ கோடாரி வச்சு தான் கட் பண்ணி கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இவ்வளோ இப்போ வீட்டுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். நல்ல பெரிய மரம், 1050 ருபி கேட்டாங்க. ஒரு வழியாக வாங்கியாச்சு, ஹாப்பி. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க,
அப்பா வந்து கொஞ்சம் விதையெல்லாம் நட்டு வச்சிருக்காரு. என்ன விதைன்னு தெரியல, பெருசா வந்ததா தெரியும். 4 சாக்கு போட்டு வச்சிருக்காங்க. இங்க பாருங்க. இந்த சாக்குல என்னன்னு தெரியல. எக்ஸ்ட்ரா செடியெல்லாம் வளருமே, அது வளர்ந்துருக்கு. ஆனா இன்னும் விதையில இருந்து செடி வரல. மற்றபடி 3லையுமே செடி வந்துருச்சு. இதுல ஒரு 2, அதுக்கப்புறம் இங்க நல்லா வந்திருக்கு. கீழே இந்த ஒரு இடம், அப்புறம் இங்க வந்து பீர்க்கங்காய் விதை போட்டிருக்கிறதா சொன்னாங்க. இது ஒன்று, அப்புறம் இங்க வளர்ந்துட்டு வருது பாருங்க. மழை இங்க நல்லா இருக்கும்போது பீர்க்கங்காய் சீசன் இப்பயுமே கிடைக்குது. அப்பா ஆல்ரெடி மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க, வீட்டில் இருக்கு. இது இல்லாம மழை வர்றதுக்கு முன்னாடி குழம்பு வைக்கும்போது சொரக்காய் அப்புறம் பூசணிக்காயெல்லாம் கட் பண்ணிட்டு விதைய சும்மா தூக்கி போடுவோம்ல, இந்த மழை வந்ததுக்கு அப்புறம் அப்படி தூக்கி போட்டு எத்தனை செடி முளைச்சிருக்குன்னு சொல்லி பாக்குறீங்களா? இங்க பாருங்க, இது வந்து சொரக்காய் செடி. இங்க ஒன்று இருக்கு, அப்புறம் அந்த சைடு ஒன்று இருக்கு. அதுவா வளர்ந்தனால இந்த இடத்த எதுவும் செய்ய வேணாம், இப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டாங்க. இது வந்து பொத்தாசின்னு சொல்லிட்டு நல்லா ஒரு பெரிய ஆரஞ்சு கலர்ல நான் உங்ககிட்ட ஒரு காய் காமிப்பேல, அதோட தமிழ் பேர் எனக்கு உண்மையாவே மறந்துருச்சு. அந்த மரத்து கீழே தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க பாருங்க மிளகாய் செடி சூப்பரா வந்திருக்கு. இங்கேயும் பூசணி கொடி 2 வந்திருக்கு. இதெல்லாம் அதுவா வளர்ந்தது. அது போக இந்த இடத்துலையுமே ஏதோ நட்டு வச்சிருக்காங்க அப்பா. வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பாருங்க. இன்னைக்கு என்ன குழம்பு செய்ய போறேன் அப்படின்னா, எப்போதும் போல பசலைக்கீரையும் உருளைக்கிழங்கு தான் நம்ம காமிக்கிறேன். இதுல என்ன டிஃப்ரெண்ட் இருக்க போகுதுன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு உண்மையாவே டிஃப்ரெண்ட் தான். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் அக்கா வந்திருந்தப்போ சொன்னாங்க, உருளைக்கிழங்கு கூட பசலைக்கீரை அப்புறம் அதோட தண்டும் ஃப்ரை பண்ணி சாப்பிடலாமா, டேஸ்ட் சூப்பரா இருந்தது. ஒரு நாள் நைட்டு ஃப்ரை பண்ணியிருந்தோம். இன்னைக்கு வந்து சூடா கஞ்சி தானே செஞ்சிருக்கேன், அதனால இந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் வச்சாவே நல்லா இருக்கும்னு உருளைக்கிழங்கு பொரியல் தான் செய்ய போறேன். வேற எதுவும் வெஜிடபிள் வேற வீட்டில் இல்லை. உருளைக்கிழங்கு பொரியலுக்கு எப்போதுமே நீட்டமாக கட் பண்ணுவோம்ல உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டு தண்டு வந்து குழம்புக்கு எப்போதுமே போடும்போது 2ஆ வெட்டிப்பேன். இந்த மாதிரி சைஸில் வெட்டிட்டு பாதியாக 2ஆ வெட்டிப்பேன். ஆனால் இன்னைக்கு வந்து 4 பீஸாக பண்ணியிருக்கேங்க பாருங்க. உருளைக்கிழங்கு எப்படி வெட்டியிருக்கோமோ அந்த மாதிரி இதுவும், இது கூட கீரையும் சேர்த்து தான் ஃப்ரை பண்ணுவோம். எப்போதும் போல் எண்ணெய், வரமிளகாய் இது போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள் இப்படி தான் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். நான் ஃப்ரை பண்ணும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் உருளைக்கிழங்கான்னு நினைக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து தனியாக செய்ய போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், பித்தா சாகோன்னு சொல்லிட்டு கசப்பா இருக்குன்னு ஒரு கீரை காமிப்பேல, அது செடியா இருக்கும்போது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு ஆட் பண்றேன். சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம கூட இருப்பீங்க. அந்த கீரை வந்து அக்கா வீட்டுக்கு பக்கத்துல அவங்களோட கம்மாய்க்கு மேல நிறைய இருக்குமா. இங்க பாருங்க, ஒரு சாக்கு ஃபுல்லா கொண்டுட்டு வந்திருந்தாங்க. நல்லா காய வச்சிருக்காங்க. அரைச்சு பவுடர் பண்ண சொல்லியிருந்தாங்க. அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்காதப்ப கூட சமைச்சிக்கலாம்ல, அதனால அதிகமாக கிடைக்கும்போது பறித்து காய வச்சுருக்காங்க. இதை எனக்கு கொடுத்தாங்க. நான் அரைக்கிறதுக்கு சுத்தமாக மறந்துட்டேன். இதை இன்னைக்கு குழம்புல எப்படி கலக்க போகிறோம் அப்படின்னா, இது ரொம்ப கசக்குங்கிறனால தேவையான அளவு எடுத்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இடித்து சேர்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அம்மா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அதனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். முதல்ல உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பசலைக்கீரை சேர்த்து அதை முதல்ல ஃப்ரை பண்ணி முடிச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணுற டைமில் இதை அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கடாய் காய வச்சதுக்கப்புறம் எப்போதுமே நாங்கள் குழம்புக்கு இவ்வளோ எண்ணெய் சேர்க்க மாட்டோம். இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுங்கிறனால கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஆனால் நம்ம ஊர்லலாம் குழம்பு செஞ்சோம் அப்படின்னா இவ்வளோ தான் எண்ணெய் சேர்ப்பாங்க. இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கணும் எண்ணெயை. இந்த மாதிரி பரப்பி விட்டதுக்கப்புறம் இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். தோசை கரண்டியில் எண்ணெய் இருந்திருக்கும் போல், அதனால் இப்படி தெரிக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2 மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மிளகாய் பொடியும் சேர்க்கறனால 2 மிளகாவே போதும். இப்போ மிளகாய் ஒரு 2 நிமிஷம் ரெடி ஆகட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பசலைக்கீரை, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க 2 கையில் பிடிச்சி இந்த மாதிரி பிழிஞ்சு சேர்க்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்தாலும் ஃப்ரை பண்ணுறது நல்லாவே இருக்காது. அதனால் இப்போ பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கே பார்த்தா தெரியும், எல்லா சைடும் எண்ணெய் படர்ந்து இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டோம். ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். பசலைக்கீரை வேக வச்சோம் அப்படின்னாவே பசலைக்கீரையிலேருந்தே தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி பரப்பி வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம்ல கசப்பு கீரை, பித்தா சாகோ, அதை வந்து கொஞ்சம் நச்சு எடுத்துக்கலாம். அதோட தண்டெல்லாம் நல்லா காஞ்சிருக்கும். அதனால் நச்சுட்டு லைட்டாக நம்ம அரைச்சிக்கலாம்.
அரைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நம்ம மேடம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு தெரியுங்களா? கல்யாணத்துக்கு போகும்போது அம்மாவும் தேஜுவும் இந்த மாதிரி ஒலத்தா காலில் போட்டுட்டு தான் கல்யாணத்துக்கு போனாங்க. இந்த ஒரு கிண்ணம் மாதிரி இருக்குல்ல, அதுல வந்து கொஞ்சமா எடுத்திருப்பாங்க போல. அது காஞ்சு போயிருந்தது. அதுல மேடம் தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு வந்து இப்போ அவங்க ஒலத்தா போட்டுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அவளுக்கு எப்படி போட்டு விட்டாங்களோ அதே மாதிரி அந்த முன்னாடி ஒரு பொட்டு வைக்கிறா. அது சரியா ரவுண்ட் ஷேப் வரலன்னு சொல்லி அழிச்சு விடுறா. என்னென்ன பண்றான்னு பாருங்களேன். ஒரு இடம் கூட மிஸ் ஆகாம நாங்க எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி யூஸ் பண்ணா பாருங்களேன். ஆனா அங்கங்க கேப் இருக்கும். அப்புறம் ஒரு இடத்துல இருந்து மேலே கொண்டுட்டு போறது, இந்த மாதிரி நல்ல காமெடி எல்லாம் பண்ணாங்க. முதல்ல ரைட் சைடு காலில் வச்சுட்டாங்க. அது காஞ்சிருச்சான். அவ சொல்லிக்கிட்டே இருக்கா, காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எப்படி வைக்கிறான்னு பாருங்க. பார்த்து ரசிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா போன டைம் அரைக்கும்போது இப்படியெல்லாம் அரைப்படல, ஊற வச்சுட்டு இடிச்சே சேர்த்துருக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக அரைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். கிளற முடியுமா என்னன்னு வேற தெரியல. இங்கே பாருங்க எப்படி ஒட்டிக்குச்சுன்னு. ஏதாவது இந்த மாதிரி குத்தியாவது இப்போ கிளறணும். முடிஞ்ச அளவுக்கு கிளறிட்டேன். நான் கொஞ்சம் அதிகமாக அரைச்சனால அது அப்படியே ஒட்டிக்குச்சு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி பிரித்து கிளறி விட்டுட்டேன். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம் கசக்கும், ஆனால் நல்லா இருக்கும் பழைய சாதம்க்கு சாப்பிட்றோம் அப்படின்னா. இங்கே எல்லாரும் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறனால நானும் சாப்பிட்டு பழகிட்டேன். நல்லாவே கசக்கும். இங்கே இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி மார்னிங் சாப்பாடு வந்து சுடு கஞ்சி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பசலைக்கீரை, அதோட தண்டு கீரையெல்லாம் போட்டு பொரியல். அதே மாதிரி உருளைக்கிழங்கு பித்த சாகம், கசப்பு கீரை போட்டு பொரியல். இன்றைக்கி இதுதான் மார்னிங் டிஃபன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம். ஓகே, நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. காலையில் உங்ககிட்ட எப்படி காமிச்சனோ அதே மாதிரி மறுபடியும் மாறிடுச்சு. வெயில் இப்போ சுத்தமாக இல்லை. மழை வர்ற மாதிரி மேகமும் கருத்துட்டே வருது பாருங்க. மறுபடியும் மழை வரலாம். மேடம் அங்கன்வாடிக்கு ரெடி ஆயிட்டாங்க. அவளை வீடியோவில் காமிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். இங்கே பாருங்களேன், இதை எடுத்து மேடம் சேலை கட்டிட்டு இருந்தாங்க. அதனால் திட்டினேன்னு சொல்லிட்டு கோவம். சரிவா போகலாமா? நடந்து போறியா? அப்போ நடந்து போறியா? ஏன் தூக்கணும் நான்? நீ தான் கோவப்படுறல்ல, நீ நடந்து போ. தூக்கணுமா? தூக்கணுமா? அப்போ நீ கோவப்படுவியா? சொல்லு. கோவப்படுவியா? உன்னை அழகாக காமிச்சா தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ தலை சீவாமல் அப்படி இப்படி இருந்தேன்னா பிடிக்காது. என்னை திட்டுவாங்க தெரியுமா? சரி போகலாமா? எல்லாருக்கும் பாய் சொல்லு. ஒழுங்கா பேசு. எங்கே போகிறோம் சொல்லுமா? எங்கே போகிறோம்? இல்லாட்டி தூக்க மாட்டேன். எங்கே போகிறோம்? யாரோட வீட்டுக்கு? என் வீட்டுக்கா? இப்போ எங்கே போகிறோம்? ஒழுங்கா சொல்லு. இதை எடுத்து போகலாமா? நாங்கள் போயிட்டு வரோம் சொல்லு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களா? పప్పి దే సమస్తంకు பாய். பாய் சொல்லு. பார்த்தீங்களா, மேடம்க்கு கோவம் வரும்போது கூட நம்ம அமைதியாக சொன்னோம் அப்படின்னா உடனே கேட்பாங்க. ஒருவேளை எல்லாருமே கத்துறது நேச்சர் தானே. சொல்லி சொல்லி பார்ப்போம், கேட்கலன்னொடனே அதட்டுற மாதிரி பேசுறது. அப்படியெல்லாம் அதட்டிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக நடந்துப்பாங்க. போல்கி பேந்து டைம் இப்போ 4 மணி இருக்கும். பாப்பாவை அங்கன்வாடி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் நல்ல மழைங்க, பயங்கரமா இருட்டிருச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் இங்க புயல் வந்தப்போ எப்படி காத்து இருந்ததுங்களோ அந்த மாதிரி இருந்தது. நல்லா இடி இடிச்சதுங்களா. என்னால இங்க நான் எப்போதுமே நின்று இன்ட்ரோ ஷூட் பண்ற இடத்துல கூட நிக்க முடியல. அம்மாவை என்னோட ஹஸ்பண்ட் போய் கூட்டிட்டு வந்துட்டாரு. அவங்களும் வந்துட்டாங்களா, அவங்க தான் திட்டினாங்க. உன் இஷ்டத்துக்கு எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுக்கிறேன்னு மொபைல் வெடிச்சிட போகுது, எப்படி இடி இடிக்குதுன்னு பார்த்தியா, அதுக்கப்புறம் சொல்லிக்கோன்னு சொன்னாங்க. எப்படி இன்னைக்கு லஞ்ச் டைமில் குளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் மாதிரி தூங்கியிருப்பேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போய் குளிச்சுட்டு வந்தேன்.
இப்போ மழை இல்லை, நார்மலாக தான் இருக்குது. அதனால் என்னால் வீடியோவை கண்டினியூ பண்ண முடியல. ஓகே, இதுக்கப்புறம் எப்போதும் போல் நான் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். ஒரு 6 மணிக்கு அப்புறம் மறுபடியும் மழை பெய்யலாம். ஏன்னா நைட்டில் தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. அதனால் இப்போது சுச்சுவேஷன் சரியில்லை. கொஞ்சம் சீக்கிரமாகவே வீடியோ எடிட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். இன்றைக்கும் கொஞ்சம் டைம் கம்மியாக இருந்தது அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. இங்கே மழை இருக்கிறனால தான் அப்படி போடுறேன். ஓகே, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ. பாய்.